குட் மார்னிங் யூடியூப் கைஸ். நமது தமிழக அரசின் கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களுக்கு கணினி பயிற்சி வழங்கப்படுகிறது. எதிர்காலத்தில் நமது பள்ளி கல்வித்துறை கணினி மூலமாகவே பாடங்களை நடத்தும் என்பதை ஒரு முன்மாதிரியாக கொண்டு இந்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு நடத்தப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் திருச்சி நகர்ல இபி ரோடு மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் இந்த பயிற்சி பல கட்டங்களாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு பள்ளியிலிருந்து சுமார் 3 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சுழற்சி முறையில் இந்த பயிற்சிக்கு அனுப்பப்படுகின்றனர். இந்த பயிற்சியில கணினியை எப்படி கையாளுவது, கணினியில் எப்படி தட்டச்சு செய்வது போன்ற சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவை மாணவர்களுக்கு எடுத்து கூறும்படி செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த யூடியூபை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வீக் வரைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகளவில் போயிடுச்சு. போஸ்டர் கிரியேஷன். ஆசிரியர்கள் பாடம் சார்ந்த முக்கிய கருத்துக்களை, அதாவது அவுட்லைன் கீ இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு போஸ்டர் வடிவில் குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையா காட்ட முடியும். 10ஆம் வகுப்பு ஆங்கிலத்துல போஸ்டர் கிரியேஷன், அதுக்கும் மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் போன்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையா அந்த மாதிரி உருவாக்கி காட்ட முடியும். நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், ஆனுவல் டேவா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் டேவா இருக்கட்டும், இல்ல வேற எந்த விழாக்கள் சார்ந்த ஒரு போஸ்டரை குழந்தைகளுக்கு நோட்டீஸ் போர்ட்ல நம்ம வைக்க முடியும். இந்த போஸ்டரை உருவாக்குவதற்கு பவர் பாயிண்ட் மூலியமா உருவாக்க முடியும், வேர்ட்ல உருவாக்கலாம், போட்டோஷாப் மூலியமா பண்ண முடியும், கேன்வா மூலியமா பண்ண முடியும். இது மாதிரி பல டூல்ஸ் இருக்கு. இந்த போஸ்டரை உருவாக்குவதற்கு பவர் பாயிண்ட் மூலியமா உருவாக்க முடியும், வேர்ட்ல உருவாக்கலாம், போட்டோஷாப் மூலியமா பண்ண முடியும், கேன்வா மூலியமா பண்ண முடியும். இது மாதிரி பல டூல்ஸ் இருக்கு. இந்த வீடியோல கேன்வா அப்படின்ற ஒரு ஆன்லைன் டூலை பயன்படுத்தி எப்படி ரொம்ப எளிமையா ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு கூகுள் ஓபன் பண்ணிக்கிறோம். கூகுள்ல கேன்வா CANVA கேன்வா அப்படின்றத கொடுத்து சர்ச் பண்றோம். சர்ச் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் பேஜ் கிடைக்கும். இந்த ரிசல்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க, இந்த canva.com அப்படின்றத கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹோம் பேஜ் கிடைக்கும். இந்த கேன்வால ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். சோ அதுக்கு இந்த லாகின் சைன் அப் அப்படின்ற இந்த 2 விஷயங்களை பயன்படுத்த முடியும். லாகின் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு கேன்வால ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின். சார், இப்போ இது பார்க்க செய்யலாமோ நம்ம இந்த சைன் அப் அப்படின்ற இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். சைன் அப் பட்டன் கிளிக் பண்ண உடனே அடுத்ததா இப்ப நீங்க இந்த விஷயங்கள் இதுல கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணி டைரக்டா உங்க கூகுள் அக்கௌண்ட் மூலமாவும் இதை நீங்க அக்சஸ் பண்ணலாம். இல்லன்னா கீழே கண்டினியூ வித் இமெயில் கொடுத்துட்டு நீங்க இமெயில ஆனுவலா என்ட்ரி பண்ணணும், அதற்கு மூலமாக பண்ண முடியும். இப்ப நான் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம எந்த கூகுள் அக்கௌண்ட் பயன்படுத்தி விரும்புறோமோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது மூலியமா நம்ம இந்த கேன்வா அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இது வரைக்கும் நம்ம பண்ணலாங்களா? அந்த பேஜ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதுலயே இருக்கும். அதையே நம்ம வந்து இந்த பேஜ் பண்ணுவாங்க பார்க்கலாம். டிசைன்
நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கட்டும் அல்லது ஒரு லோகோவா இருக்கட்டும் அதை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இதை அப்லோட் அப்படின்ற பட்டனை கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கைகளாலேயே வந்து நம்ம அழகா ஏதாவது நீங்க எழுதி காட்டுறீங்க இல்லை படம் வரைஞ்சு காட்டுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த கிராம் அப்படின்ற டூலை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய டூல்ஸ் எரேசர் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இங்க பயன்படுத்தலாம். அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது ஸோ இது வரைக்கும் நம்ம நம்முடைய கணக்குல கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கணக்குல இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு டெக்னிக் நம்ம ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது கேல்குலேஷன் ஃபர்ஸ்ட் கிரியேட் டிசைன் பண்றேன். அடுத்து இந்த போஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு இந்த மாதிரி டிசைன் அடுத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இது போயிட்டேன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை கிளிக் பண்றதுக்கு மூலமா இந்த ஃபாண்டோடைய சைஸை இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அதை போய் நீங்க டைரக்டா இங்க போயிட்டு நமக்கு தேவையான ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம கொடுத்து அதை நம்ம இங்க கொண்டு வர முடியும். அடுத்து இந்த கலர் வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்ப பிளாக்ல பை டிஃபால்ட்டா பிளாக் கலர்ல இருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு கொடுத்து நம்ம எந்த கலர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட் கலர் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். சரி அடுத்து இதுக்கு தேவையான ஒரு சில இமேஜ் நம்ம கொண்டு வரோம். கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இபி ரோடு திருச்சி. ஓட்டு கடைசியில் நம்ம தமிழ்நாடு பூரா போட்டு போகிறோங்க சார். வாங்கய்யா உங்களை தயார். பயிற்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இணைந்து வழங்கும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. இந்த ஐசிடி சீரீஸ்ல இது 4வது காணொலி. இதுக்கு முன்னாடி 3 காணொலிகள் இருக்கோம். அதில் குறிப்பா இந்த 3வது காணொலி முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம ஒரு காணொலி பார்த்தோம். அதில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாமானியனா இருக்கக்கூடிய காமன் மேன்ஸ் டாஸ்க் சொல்லக்கூடிய 5 யூஸ் கேசஸ். ஆனா இந்த வீடியோவில் அதாவது இந்த 4வது வீடியோவில் அதோட தொடர்ச்சியான 2ஆம் பாகம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா கற்றல் சூழ்நிலைகளில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இப்பெல்லாம் பயன்படுத்தான ஒரு 5 யூஸ் கேசஸ் பார்க்கணும். கற்பித்தல் சூழல்ல இருக்கக்கூடிய முதல் நம்ம வந்து ஏதாவது ஒரு படைப்பு உருவாக்குறது